வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. கோவை கவுண்டம்பாளையம் பக்கத்துல இருக்க மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில 44 மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆண்டைய முன்னியத்துல அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது எதனால அப்படின்றத ஆய்வு செய்யும் போது சாப்பாட்டுல பள்ளி விழுந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முதல்வர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாப்பாட்டுல பள்ளி விழுகிறதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட கருத்து என்ன அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அறிவார்ந்தவர்கள் கேள்வி ஞானம் இல்லாத நேரத்துல தன்னோட உடலை பாதுகாக்கின்ற உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது உணவை விட முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி அப்படின்றதுதான் திருவள்ளுவரோட கருத்து. ஆனா காமராஜர் என்ன நினைச்சாருன்னா, இவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வருவான் அப்படின்ட்டு, ஒருவேளை சாப்பாடு இவனுக்கு போட்டோம்னா திங்களே, வறுமையில தான் படிக்க வராம இருக்கேன், ஒருவேளை சாப்பாடு இவனுக்கு போட்டோம்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு வருவான்ல அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சத்துணவு. அதை எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவுல கொண்டு போனாரு அந்த சத்துணவை. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் கொஞ்சம் விரிவுபடுத்தி காலை உணவும் மதிய உணவு மட்டும் இல்ல காலை உணவும் சேர்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாம் நல்ல திட்டம் தான். திட்டத்தை அறிவிச்சா மட்டும் போதுமா? அதை முறையா சரியா தரமா நடக்குதா அப்படின்னு கண்காணிக்க வேணாமா? அதை கண்காணிக்கிறது யார் பொறுப்பு? அதிகாரிகள் பொறுப்பு. அந்த அதிகாரிகளை கண்காணிக்க சொல்றது யார் பொறுப்பு? முதல்வர் பொறுப்பு. அப்ப இந்த பிரச்சனைக்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் தான் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 19/1/2026 ஜனவரி மாசம் வேலூர்ல அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த சத்துணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. 6ஆம் தேதி 1வது மாசம் ஜனவரி மாசமே அதே மாசமே கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துல ஒடக்கல் பாளையம் கிராமத்துல இருக்க அரசு நடுநிலை பள்ளியில மதிய உணவு சாப்பிட்டு 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த வருஷத்துல, அதாவது இந்த வருஷம்ன்றது பெரிய நாள்லாம் ஓடல, 3 மாசம் தான் ஆயிருக்கு, இன்னும் 3வது மாசமே முழுசா முடியல. அப்ப இதை முறையா தரமா இருக்கா அப்படின்னு கண்காணிக்க வேண்டியது யாருக்கு? அதிகாரிகள். ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா மட்டும் போதாது, அது தரமா இருக்கா அப்படின்றது கண்காணிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. சத்துணவு சத்தான உணவா கொடுக்கப்படணும் அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. ஒருவேளை உணவு கிடைக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புன காலம் போய் இன்னைக்கு சத்துணவு சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு மக்கள் பயப்படுற காலம் வந்திருக்கு. அப்ப சத்துணவுல சத்துணவு கட்டிடங்கள் முறையா பராமரிக்கப்படுதா, சத்துணவு உணவு தரமா தயாரிக்கப்படுதா அப்படின்னு கண்காணிக்க வேண்டியது அதிகாரிகளோட பொறுப்பு. அந்த அதிகாரிகளை கண்காணிக்கிறது ஒரு முதல்வரோட பொறுப்பு. இதுக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நழுவிட்டு போறது அப்படின்றது ஒரு பொறுப்பில்லாத தனம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால சத்துணவு சத்தான உணவா மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கருத்து. அதை முதல்வர் ஆராய்ந்து அதிகாரிகள் கண்காணித்து சத்தான உணவா தரப்படணும் அப்படின்றது எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோளா வச்சுக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.